இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. உதட்டளவில் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. 2 மாசமா இந்த டாபிக் ஓடிட்டு இருக்குது. இதை மூர்தனியமாக எதிர்த்து முறையிலேயே கிள்ளி எறிஞ்சிருக்கணும். ஆர்எஸ் பாரதி உட்காந்துட்டு அறிவாலயத்தில் தொடர்ந்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி மௌனித்திருந்தார், வாயை திறக்கல. இணையணும்னு பேசுறது, நேரடியாக பேசுறது மட்டும் இல்லைங்க. ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் அப்படின்றாரு. ஸ்டாலினுக்கு கோபம் வந்துன்னா என்ன பண்ணுவார்? இப்போ நான் கேட்குறேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாலினுக்கு கோபம் வந்ததுன்னா நல்லாவே முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டான். திமுக அண்ணா திமுக சேருது. திமுகவோட வாடகை வகைகள் இருக்காங்கல்ல, இந்த அரசியல் பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் தொலைக்காட்சிவாதங்களை யூடியூப்ல பேசக்கூடிய திமுகவோட பெய்டு மவுத்ஸ் இருக்கு, வாடகை வாய்கள். அவங்க இதை தொடர்ந்து பேசும்போது, ஆர்எஸ் பாரதி பேசும்போது, ஏன் அதிமுக தரப்புலேருந்து எந்த விதமான எதிர்ப்புமே இல்லை. இப்போ திடீர்னு ஒரு லைன் விட்டார்னா எப்படி நம்புவாங்க? ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவார்? கோபம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அவரால். அவர் கட்சியிலேயே அவரால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. அவர் எப்படி ஆட்சியை கவுப்பார்? எங்கெங்கே இருக்குது நம்பர் உங்ககிட்ட? நீங்கள் என்ன பண்ணணும்? தாவேக்காலேருந்து ஒரு 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ ரிசைன் பண்ண வைக்கணும். தன்னுடைய ஒரே கொள்கையான திமுக எதிர்ப்பை எடப்பாடி கைவிட்டதன் விளைவு தானங்க விஜய் மாதிரி ஒரு புது பிளேயர் வந்து இவ்வளோ சீட்டு ஜெயிச்சு முதல் தேர்தலில் 107 சீட்டு ஜெயிச்சது. திரும்ப ஸ்டேட்மெண்ட் தப்புங்க. சீமான திமுக கட்டிப்பிடித்தால் திருமாவுக்கு என்ன வந்தது? நீங்கள் கூட்டணியில் இல்லை, அவங்க யாரோட வேணால் போட்டோம். தாங்கள் யாருடன் போக வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய உரிமை திமுகவுக்கு இருக்கிறது. கலைஞரை பற்றி சீமான் பேசிய பேச்சுகளுக்கு ஸ்டாலினுக்கே வருத்தம் இல்லை, உதயநிதிக்கே வருத்தம் இல்லை, கலைஞர் குடும்பத்துக்கே வருத்தம் இல்லைன்னா திருமாவுக்கே வருத்தம் வருகிறது. உங்களுக்கு என்ன சார் போச்சு? சிலையை உடைப்பேன், அதை உடைப்பேன், இதை உடைப்பேன், பேனாவை உடைப்பேன்னா அதை பற்றி திமுகவுக்கே கவலை இல்லை. விஜய் அரசில் நடக்கிற அட்டூழியங்களை, தவறுகளை பேசுங்க, அதை பேச மாட்டேன்றாரு திருமா. ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட இறுதி கட்டத்தில் தேர்தலுக்கு 4-5 மாதங்களுக்கு முன்பு சேலத்தில் குடிநீர் தனியாருக்கு ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனிக்கு 700 சொச்சம் கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தால், விஜய் கவர்மெண்ட் வந்தால் அது 1000 சொச்சம் கோடியா, 300 கோடி, கிட்டத்தட்ட 300லேருந்து 400 கோடிக்கு. அன்றைக்கி அவங்க 700 சொச்சம் கோடி கொடுத்ததை 4 மாதத்தில் 300 கோடி கூட வச்சு ஏன் கொடுக்குறீங்க? இது முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை. விஜய் கவர்மெண்ட் வந்த பிறகு எடுத்த முக்கியமான நடவடிக்கைகளை ஒன்று தனியார் குடிநீர் வழங்கல தனியார் மயமாக்குறது. இது ஸ்டாலின் எடுத்த முடிவு. ஸ்டாலின் கவர்மெண்ட் திமுகவை குற்றவாளி கூண்டில் ஏற்றணும். 700 சொச்சம் கோடி 1000 சொச்சம் கோடியாக மாத்திர இந்த முடிவு 300 கோடி ரூபாய் யார் பேக்கெட்டுக்கு போகுது? நம்ம ஜேர்னலிஸ்ட்டுக்கே எவ்வளோ பேருக்கு தெரியும், பொதுமக்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும், பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு தெரியும். சேலம் மாநகரத்தோட குடிநீர் வழங்கலை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு, பிரெஞ்சு நிறுவனத்துக்கு 700 சொச்சம் கோடிக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் தார வாத்து இருக்குன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது சம்மந்தமாக ஏதாவது விவாதம் நடந்தா? அந்த செய்தி எத்தனை பேப்பரில் ப்ராமினெண்ட்டாக வந்தது? அது செய்தியில் மீடியாவில் வராமலும் திமுக பார்த்துக்கிச்சு இல்லை. இந்த அயோக்கியத்தனத்துக்கு என்ன பேர்? நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் வந்தால் அதே நீங்கள் செய்கிறீங்கன்னா 2 பேரும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள். இவர் கேட்டிருக்காருங்க, டாக்டர் அன்புமணி கேட்டிருக்காரு, பாமக டிடிவி தினகரன் கேட்டிருக்காரு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசவே இல்லை. இதை என்ன அப்ரோச் பண்ணாங்க, நம்ம கொள்கை சார்ந்து அப்ரோச் பண்ணாங்க. தாவேக்கா வந்து சிறந்த கொள்கைகளை கொண்ட கட்சி. நான் அதில் காதல் வயப்பட்டு நெச்சுருகி நெக்குருகி காதலாகி கசிந்துருகி நான் போய் சேர்ந்துட்டேன்னு விஜய் பாஸ்கர். வைகோ பேசுறது எதுக்குமே எந்த அர்த்தமும் கிடையாது. இன்றைக்கி நேரத்தில் 30 வருஷமாக நம்ம பார்க்குறோம். வைகோ பேசாத பேச்சே கிடையாது. அவங்க நான் அப்ரோச் சொன்னார், அப்புறம் அவர் சொல்லலை, சிஎம் சொன்னார், அப்புறம் நானே தான் சொன்னேன்ட்டார். இது எதுவுமே எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் திமுக இந்த கவர்மெண்ட்டை கவுக்க முயற்சி பண்ணதுன்றதுக்கு சாலிட் எவிடன்ஸ் இருக்குது. இவங்ககிட்ட ஒரு கேஸ் இருக்குது, திமுக குதிரை பேரம் பண்ணிச்சுன்னு. ஆனால் தாவேக்கா மேலே கேஸே கிடையாது, எவிடன்ஸே, ப்ராசிக்யூட்டபிள் எவிடன்ஸே கிடையாது. இதை வச்சு ஒன்றும் நீ பண்ண முடியாது. கவர்னர் என்ன பண்ண முடியும்? 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த திமுக அதிமுக இணைப்புங்கிற அந்த ஒரு பேச்சுக்கு வந்துட்டு இத்தனை நாள் எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து பெரிய ரியாக்ஷன் எதுவுமே வரலாம். நான் நேற்று சேலம் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தின் பிறகு ப்ரெஸ் மீட்டில் தெளிவாகவே சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக தான் இருக்கோம். ஊடகங்கள் வெளியிடுற செய்திகளோ மற்றவர்கள் பேசக்கூடிய தனிப்பட்ட கருத்துக்களோ வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நேற்று இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து. ஒரு விளக்கமும் இல்லைங்க, சும்மா கதை இழக்கிறார். உதட்டளவில் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. 2 மாசமாக இந்த டாபிக் ஓடிட்டு இருக்குது. இதை மூர்தனியமாக எதிர்த்து முறையிலேயே கிள்ளி எறிஞ்சிருக்கணும். ஆர்எஸ் பாரதி உட்காந்துட்டு அறிவாலயத்தில் தொடர்ந்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி மௌனித்திருந்தார், வாயை திறக்கல. இணையணும்னு பேசுறது, நேரடியாக பேசுறது மட்டும் இல்லைங்க. ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் அப்படின்றாரு. ஸ்டாலினுக்கு கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுவார்? இப்போ நான் கேட்குறேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாலினுக்கு கோபம் வந்ததுன்னா எப்படி கவுப்பார்? அப்போ ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் அந்த ஆட்சி கவிழ்ந்து விடணும்னா எடப்பாடி பதில் சொல்லியிருக்கணும்ல. எப்படி கவுப்பார்? ராஜேந்திர பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். ஸ்டாலினுக்கு புகழ்ந்து பேசுகிறான்னு இப்போ திமுகவில் சேர்ந்துக்கொண்டு சொல்லியிருக்கணும். நேற்று எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் சும்மா சாஸ்திரத்துக்கு ஒப்புக்கு உதட்ட அளவில். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் அதிமுக கேடர் முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டான்.
நல்லாவே முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டான். திமுக அண்ணா திமுக சேருது. திமுகவோட வாடகை வாய்கள் இருக்காங்கல்ல, இந்த அரசியல் பார்வையாளர்கள் பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் தொலைக்காட்சிவாதங்களை யூடியூப்பில் பேசக்கூடிய திமுகவோட பெய்டு மவுத்ஸ் இருக்கு, வாடகை வாய்கள். அவங்க இதை தொடர்ந்து பேசும்போது, ஆர்எஸ் பாரதி பேசும்போது, ஏன் அதிமுக தரப்புலேருந்து எந்த விதமான எதிர்ப்புமே இல்லை. இப்போ திடீர்னு ஒரு லைன் விட்டார்னா எப்படி நம்புவாங்க? அப்படி ஒரு முயற்சி மே 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி எடுக்கப்பட்டது உண்மை. எடப்பாடியை முதலமைச்சராக்க ஸ்டாலின் முயற்சி செய்தார் என்பது உண்மை. எடப்பாடி ஸ்டாலினோடு இருந்த அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்திருக்காங்க. காதர் மொய்தீன் சொல்றாரு, மு வீரபாண்டியன் சொல்றாரு, எம்ஏ பேபி சொல்றாரு, ஸ்பேஸ் சண்முகம் சொல்றாரு, திருமாவளவன் மொத்தமாவே போட்டு வச்சிட்டாரு. நடந்துச்சுன்ட்டு இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? அப்பெல்லாம் வாய்மூடி மௌனியா இருந்த எடப்பாடி இப்ப எதுக்கு திடீர்னு வந்து அவருக்கு சுயமரியாதை பொத்து கொண்டு வருகிறது? திமுகவுக்கு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேணாம்னு சொல்லி மேலோட்டமா பேசினாங்க அவங்க. இந்த விஷயம் நடந்த விஷயம், அந்த முயற்சி நடந்ததா இல்லையா, அது உண்மை அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியும். அதோட தொடர்ச்சி தான் வந்து, அதாவது திமுகலேருந்து அதிமுக இணையணுன்றதுக்கு எந்த விதமான எதிர்ப்புமே இல்லை. அதிமுகலேருந்து மொள்ள எதிர்ப்பு வருது. ஏன்னா அதிமுக வாக்கு வங்கி கரைஞ்சு அப்படியே விஜய் கிட்ட போயிடுச்சு. மீதம் கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதையும் ஒழிச்சு கட்டுற வேலையை தான் இன்றைக்கி திமுக செஞ்சுட்டு இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால்றாங்க. என்ன பண்ணுவார்? கோபம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அவரால். அவர் கட்சியிலேயே அவரால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. அவர் எப்படி ஆட்சியை கவுப்பார்? எங்கெங்கே இருக்குது நம்பர் உங்ககிட்ட? நீங்கள் என்ன பண்ணணும்? தாவேக்காலேருந்து ஒரு 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏவை ரிசைன் பண்ண வைக்கணும். அவ்வளோ ஈஸியாக? அவங்ககிட்டையும் உளவுத்துறை இருக்குது, 50 கோடி கொடுத்து ரிசைன் பண்ண. அதெல்லாம் ஏங்க ஒருத்தன் 2 பேரை பண்ணலாம், அதுவே மாட்டிக்கின்னு 10 பேர் ஜெயிலில் இருக்கான். இன்றைக்கி ஒரு 3 பேர் ஆளையே காணோம், எங்கே போனானே தெரில. 50 கோடி கொடுத்து 30 பேர் ரிசைன் பண்ண வைப்பாங்கன்றான். சரி, 30 பேர் ரிசைன் பண்ண வைக்கிற, 6 மாதம் ஜனாதிபதி ஆச்சு, அந்த 30 இடத்துல மறுபடியும் அவங்க தானே ஜெயிப்பாங்க. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? அவ்வளோ ஈஸி இல்லைங்க. வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுலாம் பேச முடியாது. கவர்மெண்ட்டை கவுக்குறதுன்றதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்பர்ஸ் வந்து விஜய் பக்கம் தான் இருக்குது அப்படிங்க. ஆகவே இதில் வந்து இவர் வந்து திமுக தீய சக்தின்னு சொன்னதான் என் கருத்துன்னு அப்படியே ஜென்டலாக சொல்லிட்டு போகிறாரு. 2 மாதமாக மாற்றி அவங்க பேசி நடக்கிறாங்க. பட்டிமன்றம் நடக்குது. திமுக பெய்டு மவுத்ஸ் பட்டிமன்றம் நடத்துகிறான். திமுக தலைவர்கள் அதை ரசிக்கிறாங்க. இன்றைக்கி திமுக கையேறு நிலையில் இருக்குங்க. திமுக எந்த தோழமை கட்சியும் கூட இல்லை. அதனால் வந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதிமுகவோட போய் சேரணும்னு. அதிமுகவில் அந்த அதிமுகவில் தலைவர்கள் சேரலாங்க, எம்எல்ஏ சேரலாம். இணைப்புன்றது என்ன? வாக்கு வங்கி சேருமா? சத்தியமாக சேராது. நாளைக்கு எடப்பாடியே அவரோட எம்எல்ஏ பொதுக்குழு கூட கூடி பெரும்பான்மையானவங்க நம்ம திமுகவோட மெர்ஜாயினும் முடிவு எடுக்கிறாங்க. ஒரு வாதத்துக்கு கற்பனையாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் நடந்த ஆச்சரியம் இல்லை. கட்சி மொத்தமாக அழிஞ்சிடும். எப்படி தெரியுமா? வாக்கு வங்கி இருக்குல்ல, அது போவாது. ஓட் பேங்க் தானே மெயின், தலைவர்களாக மெயின். அப்போ இந்த பேச்சு எதுக்கு பேசுகிறாங்க? திட்டமிட்டு அதிமுகவை சீர்குலைத்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறத தம் பக்கம் எடுத்துக்கணும்னு திமுக பார்க்குது. அந்த ஆசை அதிமுகவுக்குள்ளேயும் சில பேருக்கு வந்துடுச்சு. வாக்கு வங்கி சத்தியமாக போவாது. அது அப்படியே விஜய் பக்கம். இப்போ அமைதியாக எடப்பாடி இருக்க போயிடுவாருன்னு எடப்பாடி திமுக எதிராக பேசினாலும் கூட நம்ப மாட்டாங்க. ஏங்க, தன்னுடைய ஒரே கொள்கையான திமுக எதிர்ப்பை எடப்பாடி கைவிட்டதன் விளைவு தானங்க விஜய் மாதிரி ஒரு புது பிளேயர் வந்து இவ்வளோ சீட்டு ஜெயிச்சு முதல் தேர்தலில் 107 சீட்டு ஜெயிச்சது. அவர்கிட்ட போயிடுச்சுங்க ஓட் பேங்க்கு. மீதி கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதையும் இவங்க எழுதுருவாங்க. இதில் ஒரு அடுத்த கட்டமாக இவர் கம்யூனிஸ்டுகளும் சரி திருமாவளவனும் சரி இப்போ அதிகமாக இப்போ வந்து திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. எந்த சீமானம் வந்து கலைஞருக்கு பேனா செலவு வைக்கணும்னு சொன்னாரோ, அதை உடைக்கணும்னு சொன்னாரோ ஸ்டாலின் வைக்கிறத, அந்த சீமானம் இன்றைக்கி நீங்கள் பொது வேட்பாளராக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களோட எல்லா பிரச்சனையும் தொண்டன்றது திருமா இன்னைக்கு வந்து உங்களுக்கு துரோகி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி திருமா ஸ்டேட்மெண்ட் தப்புங்க. சீமான திமுக கட்டிப்பிடித்தால் திருமாவுக்கு என்ன வந்தது? நீங்கள் கூட்டணியில் இல்லை, அவங்க யாரோட வேணால் போட்டோம். தாங்கள் யாருடன் போக வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய உரிமை திமுகவுக்கு இருக்கிறது. கலைஞரை பற்றி சீமான் பேசிய பேச்சுகளுக்கு ஸ்டாலினுக்கே வருத்தம் இல்லை, உதயநிதிக்கே வருத்தம் இல்லை, கலைஞர் குடும்பத்துக்கே வருத்தம் இல்லைன்னா திருமாவுக்கு ஏன் வருத்தம் வருகிறது? உங்களுக்கு என்ன சார் போச்சு? சிலையை உடைப்பேன், அதை உடைப்பேன், இதை உடைப்பேன், பேனா உடைப்பேன்னா அதை பற்றி திமுகவுக்கே கவலை இல்லை. இது பாருங்க, அட் த எண்ட் ஆஃப் த டே இது பாலிடிக்ஸ். இன்றைக்கி திமுக தனிமரமாக நிற்குது. 1% ஓட்டு இருக்க சீமானையும் கட்டி பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. 18% 20% ஓட்டு இருக்க அதிமுகவோடையும் சேர்ந்துக்கணும்னு பார்க்குறாங்க. பொது வேட்பாளராக நிறுத்தும் போது பார்க்கலாம். பொது வேட்பாளராக மட்டும் நிறுத்தினாங்கன்னா அதிமுக வாக்கு வங்கி அப்படியே விஜய் பக்கம் நகரும். எழுதி வச்சுக்கோங்க. திமுக அதிமுக சேர்ந்து பொது வேட்பாளர்னா அதிமுக திமுக அண்டர்ஹேண்ட் டீலிங்கு கூட்டுக்களவாணிகள்னு விஜய் பேசுனது உண்மை நிரூபிக்கப்படும். 90% அதிமுக வாக்கு வங்கி அவன் செத்தே போனாலும் திமுக ஓட்டு போட மாட்டான். அவன் ஒன்று விஜய்க்கு போடுவான், இல்லை பிஜேபிக்கு போடுவான், அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு போடுவான், இல்லை நோட்டாவுக்கு போடுவான். அவன் ஒருபோதும் திமுக ஓட்டு போட மாட்டான். அத்தகைய முடிவு என்பது அதிமுகவை பொறுத்தவரையில் தற்கொலை முடிவு. இதில் சீமான பொது வேட்பாளர் என்பது பரவலான பேச்சு. சீமானோட அவர்கள் கொலாவுகிறார்கள்னா உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் அந்த கூட்டணியில் இல்லை, அவங்க யாரோடய கொலாவிட்டு போகிறாங்க. எனக்கு என்னமோ திருமாவோட பேச்சு இதில் ரொம்ப தவறாப்படுது. திமுக யாருடன் உறவு கொள்வது அரசியல் ரீதியாக என்பது திமுகவோட உரிமை. அதை பற்றி விமர்சிக்கிற உரிமை வந்து எந்த கட்சிக்கும் கிடையாது, திருமாவுக்கும் அது கிடையாது.
சீமானோட திமுக போனால் திருமாவுக்கு என்ன வந்தது? நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, அவங்க யாரோடய போகிறாங்க, உங்களுக்கு என்ன வந்தது? சிலையை உடைப்போம் அதை உடைப்போம் அவங்களுக்கே கவலை இல்லை சார், உங்களுக்கு என்ன சார் வந்தது? ரெண்டாவது அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. கலைஞர் பேனா சிலை என்பது 80 கோடி ரூபாய் சுற்றுப்புற சூழலுக்கு எதிரானது, மக்கள் பணத்தை சூறையாடுவது என்ற கருத்து பரவலாக பலருக்கும் இருந்தது. அவர் வெளிப்படுத்தின வார்த்தைகள் வேணால் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கலாம், மற்றபடி அந்த உணர்வு எல்லாருக்கும் தான் இருக்குது. அது ஒரு அரசியல் பேச்சு, அது ஒன்றும் தனி மனித தாக்குதல் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதிரும் புதிருமா பேசினவெல்லாம் எனக்கு அரசியலில் கை கோத்துக்கலையா? நாக்பூரின் பிள்ளைன்னு விஜய்னு சொல்லிட்டு போய் இன்றைக்கி நீங்கள் போய் நிற்கலையா? அவன் திரும்ப கேட்டாங்க வச்சுப்பீங்க. அதனால் இது கிடையாதுங்க, இது லாவணி கச்சேரி பேசிகிட்டு இருக்காங்க. கொள்கைகளை பேசுங்க, கோட்பாடுகளை பேசுங்க, விஜய் அரசில் நடக்கிற அட்டூழியங்களை தவறுகளை பேசுங்க, அதை பேச மாட்டேன்றாரு திரும்ப. நான் சொல்கிறேங்க, சேலத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட இறுதி கட்டத்தில் தேர்தலுக்கு 4-5 மாதங்களுக்கு முன்பு சேலத்தில் குடிநீர் தனியாருக்கு ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனிக்கு 700 சொச்சம் கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தால், விஜய் கவர்மெண்ட் வந்தால் அது 1000 சொச்சம் கோடியா 300 கோடி, கிட்டத்தட்ட 300லேருந்து 400 கோடிக்கு அரௌண்ட் 300 crores நினைக்கிறேன், 300-350 crores கூடுதலாக வச்சு அந்த டெண்டர் அவங்களுக்கே ஓகே பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 2 விஷயம் இதில். ஒன்று, சேலம் மாநகரத்தோட முக்கியமான நகரங்களில் ஒன்று, சேலம் மாநகரத்தோட குடிநீர் வழங்கலை தனியாருக்கு தாரை வார்க்கிற ஒரு மக்கள் விரோத முடிவை திமுக எடுத்தது இப்போ தான் நமக்கெல்லாம் தெரிய வருது. அந்த முடிவை நீங்கள் ஏன் உறுதிப்படுத்துறீங்க? ஒன்று. ரெண்டாவது, சரி அப்படி தான் தனியாருக்கு கொடுக்குறீங்க, தனியார் மயம் என்பதை தவிர்க்க முடியாதுன்னா அன்றைக்கி அவங்க 700 சொச்சம் கோடி கொடுத்ததை 4 மாதத்தில் 300 கோடி கூட வச்சு ஏன் கொடுக்குறீங்க? இது முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை. விஜய் கவர்மெண்ட் வந்த பிறகு எடுத்த முக்கியமான நடவடிக்கைகளை ஒன்று தனியார் குடிநீர் வழங்கல தனியார் மயமாக்குறது. இது ஸ்டாலின் எடுத்த முடிவு. ஸ்டாலின் கவர்மெண்ட் திமுகவை குற்றவாளி கூண்டில் ஏற்றணும். ஊர் நியாயம் பேசிட்டு பிஜேபி எதிரின்னு சொல்லிட்டு குடிநீர் வழங்கலை அத்தியாவசிய தேவை, அதை தூக்கி தனியாருக்கு தார வாத்திருக்க, அது முதல் குற்றம். ரெண்டாவது, இப்போ பண்ணக்கூடிய காரியம் அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் அப்படியே அமல்படுத்துறீங்க. ரெண்டாவது, 700 சொச்சம் கோடி 1000 சொச்சம் கோடியாக மாற்றின இந்த முடிவு 300 கோடி ரூபாய் யார் பாக்கெட்டுக்கு போகுது? இதை திருமாவளவன் பேசினாரு, மு வீரபாண்டியன் பேசினாங்கன்னா அது நியாயமான அரசியல். அதை விட்டுட்டு அவங்க பேனா சிலையை உடைக்கிறான், பென்சில் சிலையை உடைக்கிறான்றது. திமுகவும் தவிகவும் ஒரே கூட்டணியிலே இருக்கும். நான் வந்து தொலைநோக்கு ஆமாங்க, இதானங்க இஷ்யூ. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது, இதுதானங்க பாலிடிக்ஸு. இண்டிவிஜுவலாக தனி மனித தாக்குதல், எங்கேயோ தாவக்காரன் ஏதோ கையை பூச்சி விட்டுறானா அதுக்கு கனிமொழியை ஸ்டேட்மெண்ட் விடுறது, எங்கேயோ ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்ததுன்னா அதெல்லாம் தப்புன்னு நான் நியாயப்படுத்தலை, சரின்னு. அதுக்கெல்லாம் பொங்கி எழக்கூடியவங்க இஷ்யூஸை பேசுங்களா ஐயா? திமுக கூட இருக்க, தாவேக்கா கூட இருக்க இந்த கூட்டணி கட்சிகளை நான் கேட்குறேன், இதுதானே இன்றைக்கி பிரச்சனை. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ, எவ்வளோ பேருக்கு இது தெரியும்? நம்ம ஜேர்னலிஸ்ட்டுக்கே எவ்வளோ பேருக்கு தெரியும், பொதுமக்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும், பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ பேர் தெரியும்? சேலம் மாநகரத்தோட குடிநீர் வழங்கலை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு, பிரெஞ்சு நிறுவனத்துக்கு 700 சொச்சம் கோடிக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் தார வாத்து இருக்குன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது சம்மந்தமாக ஏதாவது விவாதம் நடந்ததா? அந்த செய்தி எத்தனை பேப்பரில் ப்ராமினெண்ட்டாக வந்தது? அந்த செய்தியில் மீடியாவில் வராமலும் திமுக பார்த்துக்கிச்சு இல்லை? இந்த அயோக்கியத்தனத்துக்கு என்ன பேர்? நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் வந்தால் அதே நீங்கள் செய்கிறீங்கன்னா 2 பேரும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள். இது ஒன்று. ரெண்டாவது, சரி கொடுத்துட்டேன், திடீர்னு 4 மாதத்தில் 300 கோடி எப்படி ஜம்ப் ஆகும்? எக்ஸஸ் ஆகுதுங்கிற இது அவர் இவர் கேட்டிருக்காருங்க, டாக்டர் அன்புமணி கேட்டிருக்காரு, பாமக டிடிவி தினகரன் கேட்டிருக்காரு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசவே இல்லை. இதுதானங்க பிரச்சனை. உண்மையான அரசுன்றது இதுதானே வினோத். இதை பேசாமல் அற்ப விஷயங்களை பேசிக்கின்னு இது வசதியாக போகுது விஜய் கவர்மெண்ட்டுக்கு, சீப் இஷ்யூஸை பேசுறதில்ல. ஏன்னா ரொம்ப பேசினா நீ ஓகேமா அப்படின்றவான்ல. அப்போ திமுக இது வசதியாக போகுது, இதுலேயே பூச்சி காலை பூச்சி இழுத்துங்க. ஆகவே பல தவறுகள் இந்த கவர்மெண்ட்லேயே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பேச வேண்டிய வாய் பேசாமல் கலைஞ்சிரும்ன்றது கவர்னர்கிட்ட போய் நிற்கிறது. வடிவேல் பாஷையில் சொன்னால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலும் அம்மா ஜெலிக்கு பிரயோஜனம் கிடையாது. தெரிஞ்ச திமுக மக்களை நல்லா ஏமாத்துது. குதிரை பேரங்கிற மட்டும் திரும்ப கவர்னர் எப்பெல்லாம் வராரோ அப்போல்லாம் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறதும், எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசின ஒரு ரெக்கார்டு, ஒரு பக்கம் வைகோ பேசின ஒரு ரெக்கார்டு, இது எல்லாத்தையும் என்னென்ன டிவியில் இவங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களோ இது எல்லாமே கவர்னர்கிட்ட ரெக்கார்ட். அது ஒன்றுமே ஆதாரம் கிடையாதுங்க. என்னை அப்ரோச் பண்ணாங்க, நம்ம கொள்கை சார்ந்து அப்ரோச் பண்ணாங்க. தாவேக்கா வந்து சிறந்த கொள்கைகளை கொண்ட கட்சிங்க. நான் அதில் காதல் வயப்பட்டு நெக்குருகி காதலாகி கசிந்துருகி நான் போய் சேர்ந்துட்டேன்னு விஜயபாஸ்கர். வைகோ பேசுகிறது எதுக்குமே எந்த அர்த்தமும் கிடையாது. இன்றைக்கி நேரத்தில் 30 வருஷமாக நம்ம பார்த்துறோம். வைகோ பேசாத பேச்சே கிடையாது. அவங்க நான் அப்ரோச் சொன்னார், அப்புறம் அவர் சொல்லலை, சிஎம் சொன்னார், அப்புறம் நானே தான் சொன்னேன்ட்டார். இது எதுவுமே எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் திமுக இந்த கவர்மெண்ட்டை கவுக்க முயற்சி பண்ணதுன்றதுக்கு சாலிட் எவிடன்ஸ் இருக்குது. செந்தில் பாலாஜி பேரே இப்போ அடிஷ்னல் எஃப்ஐஆரில் போட்டாங்க. 60 லட்ச ரூபா பிடிச்சிருக்காங்க, ஈடி உள்ளே வந்துச்சு கேஸில். இது மூலையாக செயல்பட்ட ஒருத்தன் சிங்கப்பூரில் மாட்டின்னு இருக்காரு. அவருக்கு ஆளை காணோம். அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சிங்கப்பூரில் ஒரு நபர். அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. இவங்ககிட்ட ஒரு கேஸ் இருக்குது, திமுக குதிரை பேரம் பண்ணிச்சுன்னு. ஆனால் தாவேக்கா மேலே கேஸே கிடையாது, எவிடன்ஸே, ப்ராசிக்யூட்டபிள் எவிடன்ஸே கிடையாது. இதை வச்சு ஒன்றும் நீ பண்ண முடியாது. கவர்னர் என்ன பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போனால் எவிடன்ஸ் இருக்கணும்ல. 19 பேச முடியாது. அதான் அவங்க செஞ்சுருக்காங்க.
எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசினதோ இல்லை இப்போ இவர் இந்த விஜயபாஸ்கர் வந்ததோ முழுக்க முழுக்க குதிரைப்பங்க எடப்பாடி ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சாலும் இடைத்தேர்தல் அந்த 5 தொகுதிகளுக்கும் வந்துட்டு பிரச்சனையிலே நின்றுட்டு இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது கோர்ட்டில் ஸ்டே இப்போதைக்கு இருக்குங்க, எப்போதைக்குமே இருக்காது. 2 மாதத்துல ஸ்டே வெக்கேட் ஆகிடும். நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து அது ஸ்டே போட்டது இந்த குதிரை பேரத்துக்காக போடலை. எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குன்னு போடுறான். எலெக்ஷன் பெட்டிஷன் பல தொகுதிகளுக்கு இருக்குது. அப்பாவுக்கு கேஸில் எலெக்ஷன் பெட்டிஷன் முடியதுக்கு 12 வருஷம் ஆச்சு. தேர்தலை நடத்தாமல் இருப்பியா நீ? அதிகமாக எல்லா எம்எல்ஏக்களோட தொகுதிகளையும் போடுறான். இப்போ ஒருத்தன் நினச்சானா 234 தொகுதியிலையும் எலெக்ஷன் பெட்டிஷன் போட வேண்டியதான். ஆள் பேருமே நடக்காது. ரிசைன் பண்ணானா இது பாருங்க, ஒருத்தர் ரிசைன் பண்ணுறதை எந்த நேரத்திலும் யாரும் தடுக்க முடியாது. ரிசைன் பண்ணுறதை குதிரை பேரன்னு லீகலி நீங்கள் டேர்ம் பண்ணவும் முடியாது. எந்த எவிடன்ஸும் கிடையாது. அதுவே இதெல்லாம் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம், நிரந்தரமாக நிறுத்தி வைக்க முடியாது. வச்சுக்கோ, அவங்களுக்கு இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அவங்க மெஜாரிட்டி குறைய போகுது, ஈஸியாக ஜெயிக்க போகிறாங்க. கெடுவான்னு கேடு நினைப்பான், அவ்வளோதான். இந்த தேர்தல் 5 தேர்தல் இடைத்தேர்தலை தடை பண்ணது என்னை பொறுத்தவரையில் தவறான முடிவு. இந்த மாதம் 31ஆம் தேதி கேஸ் வருது, ஸ்டே வெக்கேட் ஆகும். அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. தேர்தலே நடத்தாமல் தான் போட்டு கூடிய மூழ்கிட போகுது. தமிழ்நாட்டில் 18 தொகுதிக்கு தேர்தல் 1.5 வருஷம் பொறுத்து நடத்துனாங்க எடப்பாடி பீரியட்ல. 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு. இது ஒன்றும் பெருசாலாம் இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வரும்னு எனக்கு தோணலை. நிச்சயமாக சார், உங்கள் நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்வி பதில் தந்தாங்க. நன்றி சார்.